மருமகளுக்கான அடுத்து வருவது என்னன்னு பார்க்கலாம். இங்கே எவ்வளவோ போராடி பார்க்குறாங்க சாவித்திரியும் மகளும். எல்லா பாலையும் கிளீன் போர்டு ஆக்குதுங்க இங்கே சேதுவோட சின்னம்மா. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆத்தாடியோ ஒரே வாரத்தில் கல்யாணத்தை அது ஒரே நாளுங்க, ஒரு வாரம் இல்லைங்க, சாரிங்க, ஒரு நாளில் கல்யாணம் சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. எல்லாம் பரபரப்பாக கிளம்புறாங்க. ஏண்டி உன் அத்தைக்காரி இப்படி நினச்சதை சாதிக்கிறாளடி? ஆமாம்மா, என்னை ஒருத்தன் பிச்சைக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இப்போ என் வாழ்க்கையை கெடுத்துட்டு இவ மட்டும் இவ அண்ணன் பொண்ணை கட்டி வச்சு இந்த வீட்டை ஆளை பார்க்குறா. அம்மா அவன் மட்டும் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா நம்மெல்லாம் உண்மையிலே அந்த அவனை கட்டி வச்சு அவனோட சேர்ந்தாமல் போய் உட்காந்து எடுக்கணும். ஐயோ இப்போ என்னம்மா பண்ணுறது? இருடி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பொண்ணும் இந்த ஐஸ்வர்யாவும் இவங்களும் வர்றாங்க இல்லையா காரு, இதில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பிளானை போடுதுங்க. அடுத்து ஆளையும் செட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் யோசனை வருது, ஐயோ அந்த காரில் சேதுவும் வருவானேடி, அதனால் வேணாம் நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவளுக்கு ஏதாவது குடிக்கிறதுல ஏதாவது கலந்து விடுவோமா அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக பாலில் அதை இதையும் கலந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க. மதனி இந்தம்மா கல்யாணத்துக்கு புது பொண்ணாக போகிற, இந்த பாதாம் பாலை குடிச்சிட்டு போ. ஐயோ என் அத்தாச்சிக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம், எவ்வளோ ஒரு நல்ல எண்ணம், கேடுங்க கொடுத்துரு ஐஸ்வர்யா குடிச்சிரு அப்படின்னு போகிறாங்களா. அதை வாங்குறாங்க. ஐஸ்வர்யா பார்க்குது, ஏன் ஆண்டி இவங்களுக்கு இவ்வளோ நல்ல மனசா, பரவாயில்லையே, நான் கூட இவங்களை என்னமோ நினச்சேன், ஏதோ நினச்சேன். அடி போடி கேன, இது என்ன அவன் நல்ல மனசில் கொடுத்துட்டு போகிறான்னு நினச்சியா? பின்ன நல்ல மனசு இல்லையா? நல்ல மனசு இல்லை, இந்த பால்லையும் நல்லது கலக்கலை அப்படின்னு சொல்லி தூக்கி கொண்டே கொட்டுறாங்க வெளியில். கொட்டுனா அங்கேருந்து ஒரு பூனை வந்து குடிக்க, அந்த பூனை கொஞ்ச நேரத்தில் அப்படியே போயிடுது. அம்மா என்ன ஆண்டி என்ன பத்தியா எவ்வளோ கேவலமான வேலை பண்ணியிருக்கா, எனக்கு தெரியாதா என்ன? இப்போ உங்களை சும்மா விடக்கூடாது, வாங்க ஆண்டி பாரு ஐஸ்வர்யா, இப்போ அவள் நல்லவளா கெட்டவளான்னு பார்க்குற நேரம் காலம் இது இல்லை, இதுக்கு 2 மடங்கா வட்டி முதலமாக அவளுக்கு கொடுப்போம். இப்போதைக்கு உன் கழுத்தில் சேது தாலி கட்டணும், அதுதான் நம்மளோட வேலை, அதுதான் முக்கியம். சரிங்க ஆண்டி, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் ஆண்டி, ஐ லவ் யூ ஆண்டி அப்படின்னு சந்தோஷம். அப்புறம் அவங்க அண்ணெல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல, மாப்பிள்ளையும் பொண்ணும் நாங்கள் தனியாக வரணும், அந்த பிள்ளை அதை விட ஆசை. உடனே சேதுன்னு சொல்லி தனியாக வந்துட்டுருக்காங்க. மாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாமா, இன்னையிலேருந்து நான் இனிமேல் அந்த வீட்டுக்கு சின்ன மருமகள் ஆக போகிறேன். இதுக்காக நான் எவ்வளோ நாள் கனவு கண்டேன் தெரியுமா, எவ்வளோ நாள் தவம் இருந்தேன் தெரியுமா, அதுக்காக நான் என்னென்ன பண்ணேன் தெரியுமா, என்ன பண்ண அப்படின்னு திரும்ப ஐயோ அவசரப்பட்டு வாய விட்டோமா. இல்லைம்மாம்மா, என்னென்ன தவம் பண்ணேன், என்னென்ன பண்ணேன்னா கடவுளுக்கு வேண்டுனேன், நேர்த்தி கடை இருந்தேன், நோன்பு இருந்தேன், அதை சொன்னேன் மாமா. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் வந்துட்டுருக்காங்க. இங்கே ஆண்டு விழாவில் பரிசு வாங்கன்னு சொல்லிட்டு ஆர்வமாக வந்துட்டுருக்கு நம்ம பிள்ளை. ஆனால் ஆட்டோ கவுந்துருதுங்க, விழுந்து உருண்டு அழுதுட்டுருக்கேல இவர் ஓடி வராரு. கல்யாணத்துக்கு போகிற மாப்பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு வந்துட்டு ஏங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா தமிழை பார்த்தாலும் ஒரு மாதிரி ஆகுறாரு. துடிக்கிது கடந்துட்டு இந்த பிள்ளை ஓடி வந்து என்ன பண்ணுது, மாமா ஏன் மாமா இவளை போய் பார்த்துட்டு இருக்கீங்க, இது வேற யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இவ உங்க மூஞ்சில கறி பூச்சிட்டு போனவ, அவளுக்கு போய் நீங்கள் இது பண்ணுறீங்களா, பார்க்காதீங்க இறக்கம் பார்க்காதீங்க, வாங்க மாமா. இல்லை ஐசு, என்னதான் இருந்தாலும் ஒரு புள்ளத்தாச்சி, அது வயிற்றுல இருக்கவ ஏன் குழந்தை, உங்கள் குழந்தையா இருந்தாலும் என்ன மாமா, ஒட்டும் இல்லை உறவு இல்லைன்னு சொல்லிட்டு போனா தானே, வாங்க வாங்க அப்படின்னு பிடிச்சி இழுக்கிறா. இல்லை ஐசு இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆட்டோவை பார்க்குறாரு. போயிட்டு ஆட்டோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு போய் ஆட்டோ அப்படின்னு பார்த்தா அவன் அப்படியே இதாகி போய் கிடக்குறான். இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. மாமா வேணாம் மாமா, இவ்வளோ போய் நீங்கள் என்ன தொட்டு தூக்க போகிறீங்களா, இரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க, அந்த பிள்ளை அப்படியே தமிழ் அம்மா அப்பான்னு கற்று துடிக்குது. நீங்கள் வரையலாம் இல்லையான்னு பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகுது அந்த பிள்ளை. வாங்கன்னு கார் வரைக்கும் இழுத்துட்டு போக அப்படியே இவனு திரும்பி பார்த்துட்டே போகிறாருங்க சேது. இப்போ என்ன பண்ணலாம், போய் தூக்கமாக வேணாமா அப்படிங்கல என்ன பண்ணுறாங்க, அங்கிட்ட ஒரு கார் போகுது. சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க, நிப்பாட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒன்று பிரசவ வலி ஏற்பட்டிருக்கு, ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகணும், கொஞ்சம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறா, உங்கள் வண்டி என்னாச்சு அப்படிங்கல, என் வண்டி ரிப்பேர் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது, ஐஸ்வர்யா சொல்லுது. உடனே ஓ அப்படியா, நீங்கள் எம்எல்ஏ சேது சார் தானே அப்படின்னு சொல்ல, ஆமாங்க, சரி வாங்க நீங்கள் சொல்லிட்டு நாங்கள் கேட்காம இருப்போமா அப்படின்னு வர பார்க்குறாங்க. தமிழ்ச்செல்வி பார்த்தோன்னே, சார் இது உங்களை எதிர்த்து நின்றவங்க தமிழ்ச்செல்வி உங்கள் ஒய்ஃப் தானே அப்படிங்கிறாங்க. அடா வாங்கங்க தூக்குங்க, எங்களுக்கும் அந்த பிள்ளைக்கு எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சுங்க, நீங்கள் ஏதாவது பரவாயில்லன்னு மனிதாபிமானத்தோடு சொல்கிறேன், கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி தூக்க சொல்கிறாங்க. வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, தூக்குறாங்க. சேதுவும் ஹெல்ப் பண்ணி காருக்குள்ளே ஏற்றிடுறாரு. ஐஸ்வர்யா வந்துட்டு வாங்க மாமா வேணாம் மாமா அப்படின்னு சொல்ல துடிக்குதுங்க. அம்மான்னு சொல்லிட்டு அம்புடு அந்த நினப்பில் அந்த வழியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மாமா அப்படிங்குதுங்க. ஏன்னா அவர் திருப்பினோன்னு தமிழ்னு தானே கூப்பிட்றாரு. மாமான்னு சொல்லியும் இந்த கொஞ்சம் கூட இறக்க இல்லாமல் கொண்டாந்து காருக்குள்ளே ஏற்றிட்டு அனுப்பிவிட்டு இப்படி சேது ஒரு மாதிரி
பாரியை பார்க்க, மாமா வாங்க மாமா இங்கே பாருங்க, அப்பா கால் பண்ணுறாரு, அம்மா கால் பண்ணுறாங்க, உங்கள் அப்பா கால் பண்ணுறாங்க, எங்கள் ஆண்டி பண்ணுறாங்க வாங்க அப்படின்னு சொல்ல தான் ஃபோனை பார்க்குறாரு. எல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. காருக்குள்ளே ஏறி உட்காந்துறாரு. என்னப்பா சேது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை அட்டன் பண்ணி கொடுக்குது. இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா, வாப்பா சீக்கிரம், அப்புறம் நல்ல நேரம் முடிஞ்சிடும்ல, சரிப்பா வர்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி வண்டியில் ஏறுறாங்க. காரில் வந்துகிட்டே இருக்காங்க. இவரால் ஒன்றும் ஓட்டவே முடியலைங்க. வந்துக்கிட்டு இருக்கல கொஞ்சம் ஊர் பகுதி வந்துக்கிட்டு இருக்கு. வரையில் பார்த்தீங்கன்னா ரோட்டோரத்தில் குழந்தைய முதுகில் அப்படியே அந்த தொட்டி கட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, தர்மம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்குறாரு, வண்டியை நிப்பாட்டிறாரு. என்ன மாமா பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த குழந்தைய அதாவது தர்மம் தான் எடுக்கிறாங்க, இருந்தாலும் எப்படி ஒரு சேலையை கட்டி அந்த பாதுகாத்து வச்சிட்ருக்கு. அப்போ அந்த குழந்தைய தாய் எவ்வளோ அன்போடு பார்க்குறா. அப்படித்தானே என் தமிழ்ச்செல்வி நம்ம குழந்தைய பார்க்குறா. நம்மளை நம்ம அம்மா அப்படித்தானே பார்த்துருப்பாங்க. எதுக்காக நம்ம தப்பு பண்ணுறோமா? சேது தப்பு பண்ணுறியாடா அப்படின்னு தோணுது. இந்த பிள்ளை பக்கத்தில் இருந்துட்டு, மாமா வாங்க மாமா, உங்கள் மேலே நான் சின்ன பிள்ளைந்து ஆசை வச்சுருக்கேன், என் கனவை நிறைவேற்றுங்க மாமா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு வண்டியை அவர் ஒரு இது இல்லாமல் வராருங்க. ரொம்ப புத்தி சுவாதனை இல்லாமல் போயிடுது. அந்த பிள்ளை அதாவது தமிழ் அழுகுது இல்லையா, மாமா அம்மா அம்மாண்டு அதே நினப்பில் வர்றவர் வேகமாக வண்டியை கொண்டு போய் தண்ணி டேங்க் இருக்குது அதில் போய் டமால்னு மோதிடுறாருங்க. மோதினா ஃபுல்லாக அட்டி நஞ்சிருங்க. வண்டி பூரா 2 பேரும் பதக்குன்னு 2 இங்கிட்டு அங்கிட்டு விழுகிறாங்க. ஐயோன்னு எல்லாரும் அலறி அடித்து ஓடி வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகிறாங்களா. அங்கிட்டு தமிழ்ச்செல்விக்கு பிரசவம் நடந்துட்டுருக்கு. இங்கிட்டு இவங்க 2 பேருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குங்க. அதுக்குள்ளே அவர் என்ன பண்ணுறாரு, சேது அவங்க அப்பா அம்மாவுக்கு தகவலை சொல்லிட்டு தாங்க வண்டி ஓட்டுறாரு. நல்ல வேலை இந்தளவுக்கு ஒரு நல்ல மனசு இருக்குது. இப்போ அவங்கள அலறி அடிச்சுட்டு போயிடுறாங்க. இங்கிட்டு சேது இந்த பிள்ளைங்க கூட்டு வர பார்த்துட்டு வெளியில தான் நின்றுட்டு இருப்பாங்க. பிரசவ வார்டுக்குள்ள உள்ளுக்கு போக முடியாது இல்லையா. பார்க்குறாங்க. பார்த்தோன்னே என்னாச்சு மாப்பிள்ளை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறாங்க. இவர் அப்படியே மாமா அப்படின்றாருங்க. கொஞ்சம் நினைவு வந்துடுது. சீக்கிரம் என் மாப்பிள்ளை சீக்கிரம் ஐயா பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படி பறக்க அந்த டாக்டர்கிட்ட கெஞ்சுறதை பார்க்குறாரு. அவங்க பொண்ணை அதுவும் தனிக்கு நம்ம பொண்டாட்டி விட்டுட்டு வந்தோம், ஆனால் இவர் எப்படி துடிக்கிறாரு, எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கான்னு மனசுல நினைக்கிறாரு. ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டு போயிடுறாங்க. இங்கிட்டு இவளை பார்த்தோன்னே செம்ம காண்டாகிறாரு. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு ஐயா இவங்களையும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்ல பண்ணி கெஞ்சுறாரு. அதுக்கப்புறம் இவங்க யார் அப்படிங்கிறாங்க. என் மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. இது அந்த வீட்டு பொண்ணு தான், என் சம்மந்திக்கு சொந்தக்கார பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் செல்லப்பாண்டி கருப்புக்கு தகவல் சொல்ல, கருப்பு அங்கே ராஜாங்கத்துக்கும் தகவல் சொல்கிறாங்க. கோயிலில் எல்லாரும் நின்றுட்டு ஆக்சிடெண்டா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வாரி போடுது ராஜாங்கத்துக்கு. என்னாச்சு அப்படிங்கிற ஈஸ்வரி என்ன கேட்குது. ஈஸ்வரிட்ட எல்லாத்துட்டையும் பொதுவாக சொல்கிறாரு, என் புள்ள போன வண்டி ஆக்சிடெண்டா, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்களாம் அப்படின்னு சொன்ன கையோட ஐயோன்னு தலையில் அடிச்சுக்க சாவித்திரிக்கு சந்தோஷம் தாங்கலை. கல்யாணம் நின்று போச்சா அப்படிங்கல. தாமரை இருந்துட்டு, அம்மா சேது மாமாவுக்கும் ஆக்சிடெண்டாம்மா. ஐயோ ஆமாடி, அதாண்டி எனக்கே கஷ்டமாக இருக்குது. ஏம்மா நீ எதுவும் பண்ணியா? ஏய் நீ என்னடி, நீ என் மாப்பிள்ளடி, 1000 தானே என் அண்ணம்மா வண்டி, நான் தான் சொன்னேன்ல, நான் அப்படிலாம் பண்ணலடி, இது அவனா மோதிருப்பான், வா என்னன்னு தெரில பார்ப்போம் அப்படின்ட்டு எல்லாரும் அலறி அடித்து ஓடுறாங்க. அங்கே பார்த்தா செல்ல பண்ணிக்கிறாரு. ஏய் என்னாச்சு அப்படின்னு வேகமாக கேட்குறாங்க. ஈஸ்வரிக்கு மட்டும் கொழுப்புங்க ரொம்ப. பாவம் இவர் எவ்வளோ கெஞ்சிக்கிட்டு இருக்காரு தெரியலங்க, இங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நீ என்ன நின்றுட்டுருக்க அப்படின்னு கேட்க ராஜாங்க இங்கிட்டு துடிக்கிறாரு. இருங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குன்னு இந்த பக்கம் எல்லாம் சொல்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தா குழந்தைக்கு கிரிட்டிக்கலாக இருக்குது, சைன் போடுங்க அப்படின்னு சொல்ல புருஷனுக்கே ஆபத்து. என்ன பண்ணுறது, அப்பாவும் அம்மா சைன் போடுறாங்க. அப்பா போடுறாருங்க புள்ளேன்னு சொல்லிட்டு. இங்கே குழந்தை பிறக்க போதா, தமிழ்ச்செல்வி குழந்தை பிறக்க போதா அப்படின்னு இங்கே கருப்பு எல்லாருமே வந்துடுறாங்க. ராஜாங்கம் பார்க்குறாரு. ஏன் அத்தா என்னை விட்டுட்டு வந்துட்டில்ல, இப்போ பாரு என் பிள்ளைய பாரு, உன் பேரனை பாரு, விடுங்க, நான் தான் சாபம் கொடுத்துட்டு கற்பிணி பண்ணி விட்டுட்டு வந்தாலே சும்மா விடுமா, அதை விட என்னையும் தாண்டா விட வச்சிங்க. ஐயோ பெரியம்மந்தா சீலக்காரி, என் பேரனுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது, நான் ஏதோ தெரியாமல் சாபம் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. ஈஸ்வரி பார்க்குது. இப்போ பண்ணி என்ன புண்ணியம், அதான் நல்லா சாபம் கொடுத்துட்டு வந்தீங்களே, இப்போ ஒரு உயிருக்கு 2 உயிர் துள்ளி உயிரமா துடிச்சுக்கிட்டு இருக்கே. ஆமாடி, உனக்கு மட்டும் உயிர் துடிச்சா உயிர் துடிக்குது, இங்கேயும் தாண்டி ஒரு உயிர் வயிற்றுக்குள்ள இருக்க உயிர்னு சொல்லிட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கடி, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நிற்கிறாங்க. அப்போ கருப்பு என்ன பண்ணுறாரு, 2 பக்கம் நிற்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு டாக்டர் கேட்க, இருங்க இப்போதைக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா தமிழ்ச்செல்விக்கும் கிரிட்டிக்கல், அங்கே சேதுபதிக்கும் கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்கு. 2 பேருக்கும் வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தூக்கி கொண்டே விடுன்னு எந்த வாயால் சொல்லிட்டு போனாலும் ஐஸ்வர்யாவும் சேதுவும் அதே ஆஸ்பத்திரியில் தான் ஆண்டவங்க ஒன்றாந்து விட வச்சானா. பார்த்தீங்களா, யாரையுமே பழிக்கக்கூடாதுங்க. உண்மையிலே அரசு அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் சொல்லுவாங்க. அது பாருங்கள் கரெக்டாக நடக்குதுங்க. இங்கே ஒரு கட்டத்துக்கு மேலே சிசேரியன் பண்ணிடுறாங்க. பொன் குழந்தையும் ஆண் குழந்தையும் பிறந்திருக்குன்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வெளியிலேயும் தூக்கியாந்து காமிக்கிறாங்க. ராஜாங்கத்துக்கு ஒன்றும் பண்ண முடியல. இங்கே பிள்ளைக்கு இருக்குதுல்ல, அதனால புள்ள பெத்த புள்ளைய அவர் பார்க்க முடியலை. பார்க்குறாரு, அவர் பொண்டாட்டி நினப்பு வருது. பார்க்குறாங்களா,
இவங்ககிட்டலாம் காமிக்கக்கூடாது, உள்ளரத்தனை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் உள்ளுக்க போயிடுது. ராஜாங்கத்துக்கு ஒரு ஏக்கம் இருக்குது, இருந்தாலும் பையனுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு கவலையில் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு டாக்டர் கூப்பிட்றாங்க. என்ன டாக்டர் தலையை தொங்க போட்டு வர்றாரு, என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கல. சாரி சார், நல்லா அடிபட்டு நஞ்சு போச்சு, அதில் உங்கள் பையனோட ஒரு காலு இப்போதைக்கு செயலிழந்து போச்சு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, தையல் போட்டு கட்டி கோர்த்து வச்சுருக்கோம், ஒரு 6 மாதத்துக்கு நடக்க முடியாது, அதுக்கப்புறம் வேணால் சொல்லலாம், என்னன்னு சொல்லவும் முடியாது. ஐயோ அப்படின்னு அழுகிறாரு. மோகனா அழுகுது, துடிக்குது. ஈஸ்வரி பார்க்குது. அப்புறம் என் அண்ணன் பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கு என்னாச்சு, அவரும் கடந்து துடிக்கிறாரு. என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு ஐசு அம்மா அப்பா கத்துறாங்க. உங்கள் பொண்ணுக்கும் அதே மாதிரி தாங்க, காலு கை ரெண்டுமே அப்படின்னு சொல்ல. என்ன சொல்கிறீங்க, இடது கை சுத்தமாக போயிடுச்சுங்க, காலும் அதே மாதிரி தாங்க. அதை விட இன்னொன்று, அவங்க கொஞ்சம் மனநிலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நேரம் பேசுவாங்க, ஒரு நேரம் தன்னை மறப்பாங்க, அந்த அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு ஒரு கொக்கியா பட்டாண்டா அப்பு அப்படியே துடிச்சு போகிறாங்க. உள்ளுக்கு ஓடி போய் பார்க்குறாங்க. அந்த பிள்ளை பார்த்தா அப்படியே விட்டதை பார்த்துட்டு இருக்கு. ஐசு 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 பாருடி அப்படிங்கல. அப்படி குனிஞ்சு பார்த்துட்டு, யார் நீங்கள், என்னது யார் நீங்கன்னு கேட்குறாளே, என்ன பண்ணுறது, அடப்பாங்க எனக்கு ஃப்ரீயாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா கை வலிக்குதே கால் வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா எல்லாரும் ஐசு இங்கே பாருமா அப்படின்னு கண்ணை முழிக்க அப்படியே உழுப்புறாங்க. என்னடி ஆச்சு, கால் போச்சே கை போச்சே அப்படின்ட்டு இருக்கல. பார்க்குது. ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்குது. என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி சொன்னா, ஓ டாக்டர் சொன்னது இதுதானோ, ஆண்டி ஆண்டி என்ன ஆண்டி ஆச்சு, என் கால் என்னாச்சு, கால் எடுக்க முடியல, கை வலிக்குதே அப்படி சொல்ல. வலி ஊசி போட சொல்லுங்க ஆண்டி, இருமா போட சொல்கிறேன். அப்பா அம்மா என்னாச்சு, எனக்கு கல்யாணம் நடக்கலையா, என்னாச்சு அப்படின்னு இருக்கல. அப்படியே கண்ணை மூடுது. அடுத்து கொஞ்ச நேரத்தில் கண்ணை திறந்தா, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குதுங்க. இதுதாங்க இந்த பிள்ளையோட கண்டிஷன். அதுக்கப்புறம் அங்கே ராஜாங்க அந்த பக்கம் போயிடுறாரு. ராஜாங்க மோகனா அங்கிட்டு பார்த்தா போயிட்டு சேது ஐயா அப்படிங்கல. அப்பா என்னப்பா அப்படின்னு சொல்ல. என்னய்யா உன் ஒரு காலு அப்படிங்கல. விடுங்கப்பா, என்னால் நான் பண்ண பாவம்ப்பா. என்னடா சொல்கிற, கரெக்டாக இப்போ தாங்க சூப்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்கட்ட பிறகு தான் எல்லாமே நடக்குதுன்னு. அப்படியே அழுகிறாரு. என்னை மன்னிச்சிருங்கப்பா, ஒரு கர்ப்பிணி பொண்ணோட சாபந்தாப்பா அப்படின்னு சொல்கிறத கரெக்டாக அப்போ தான் உள்ளார வராங்க. என்னதான் இருந்தாலும் பேரன் இல்லையா, அதை பார்க்குறக்காண்டி வராங்க. இவர் சொல்கிறதையும் காதில் கேட்குறாங்க. என்னடா சொல்கிற, நான் ஒரு கர்ப்பிணி பொண்ணுன்னு பார்க்காம என்னடா சொல்கிற அப்படிங்கல. எனக்கு சொல்லவே கஷ்டமாக இருக்குப்பா, சொல்லு அப்படிங்கல. நடந்தது சொல்கிறாங்க. இவர் என்ன நினைக்கிறான்னா, வீட்டை விட்டு விரட்டி விட்டது, அப்போ தான் விரட்டி விட்டது, அதைத்தான் சொல்கிறானான்னுட்டு ஒன்றும் இல்லைடான்னு சொல்கிறாங்க. ஆனாலும் சேது இந்த விஷயத்த சொல்கிறாரு. அட பாவி, ஒரு கர்ப்பிணி பொண்ணை துடிக்க விட்டுட்டு நீ தனியாக கல்யாணம் பெருசுன்னு வந்தியாடா பாவி அப்படின்னு அடிக்க போகிறாரு. அப்புறம் நிப்பாட்டிக்கிறாரு. அப்பா அடிங்கப்பா அப்படின்னு கன்னத்தில் கையை வச்சு அடிக்கிறாங்க. விட்றா அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்படியாடா உன்னை வளர்த்தேன், ஏன்டா என் அம்மா உன்னை அப்படியே வளர்த்துச்சு, யாராக இருந்தாலும் எவ்வளோ இருந்தா என்னடா, தான் கண்ணு முன்னாடி ஒரு ஆபத்தில் இருக்கல, அந்த பிள்ளைய காப்பாற்றணும், அவங்கள காப்பாற்றணும், உனக்கு ஒரு துடிக்கலை, உன் மனசு என்ன கல்லாவாடா போச்சு, அவள் அப்படி என்னவே பண்ணியிருக்கட்டும்டா, புள்ளத்தாச்சிடா வயிற்றுல புள்ளைய வச்சு உருண்டு யாருமே இல்லாத இடத்துல அனாதையாக கத்திட்டு இருந்திருக்கிறா, பேசாமல் விட்டுட்டு வந்திருக்கியடா, நான் விட்டுட்டுலாம் வரலப்பா, ஒரு ஆளை பிடிச்சி ஏற்றி விட்டுருத்தாப்பா வந்தேன், அடைச்சே வாயை மூடுறா, இதுக்கு என்னடா இருக்குது, கையால் தண்ணி கொடுக்கல காலால் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குடா, மரியாதை இல்லை, அன்பு இல்லை, ஒரு மனிதாபிமானம் இல்லை, நீ அப்போதைக்கு என் பிள்ளையா இருந்தால் நீ என்ன பண்ணியிருக்கணும், அப்படியே அள்ளி அணைச்சி கார்களை கொண்டு போய் ஆஸ்பத்திரி நீ சேர்த்துருக்கணும்டா, இல்லைப்பா நீங்கள் கல்யாணத்துக்கு வரலன்னா திட்டுவீங்களோன்னு பயந்துட்டு தான் ஃபோன் மேலே ஃபோன் வந்துட்டே இருந்துச்சா, அதனால தான்ப்பா போனேன், மற்றபடி ஐசுவுக்கு தாலி கட்டணும் அப்படிலாம் நான் போகலைப்பா, ஆனால் அவள் மனிதாபிமானமே இல்லாதவப்பா, அவள் நல்ல வேலைப்பா, எனக்கு இது நடந்தது நல்லதுப்பா, ஏன்னா அவள் எப்படி இறக்கமே இல்லாமல் அவதாப்பா என்னை பிடிச்சி இழுத்தாடே வாய மூடுறா, அவள் கெட்டவன் அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்றை பாருடா, நீ விட்டுட்டு வந்திருக்கில்ல, என் தப்புப்பா மன்னிச்சுக்குங்கப்பா, இப்போ தமிழ் நல்லா இருக்காளப்பா அப்படின்னு சொல்ல. அப்படியே அப்போ தான் பார்க்குது. ஏண்டா இப்போ தான் தெரியுதா தமிழ் நல்லா இருக்காளன்னு, இதெல்லாம் உன் கால் போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு ஞானோதயம் வருதா, இல்லை பார்த்தா எனக்கு அப்போயே வந்துருச்சு, மனசு கேட்கல தான், ஆனாலும் அப்படின்னு அழுகிறாரு. என்னை மன்னிச்சிட பார்த்தா, உன்னோட சாபம், உன்னை விரட்டுனல்ல, உன்னை கூப்பிட வரையில கூட ஒரு இறக்கத்தோட வா பார்த்தான்னு ஒரு கனிவா கேட்டேன்னா நீ வரியா இல்லையா அப்படின்னு ஆணவம், அந்த ஆணவம் தான் அப்பத்தா, நான் நல்ல மனசாக இருந்து என்ன புண்ணியம்,
மனுஷனுக்கு அடக்கம் வேணும், பணி வேணும், ஆணவமாக நடந்துக்கிட்டேன், அதுக்கு தான் ஆண்டவன் கொடுத்த தண்டனை அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து சித்ரா ஈஸ்வரி எல்லாம் ஓடி வருதுங்க. மாமா சேதுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு ஐஸ்வர்யாவுக்கு என்ன அப்படிங்கல, அவளுக்கு கையும் போச்சு காலும் போச்சு அப்படிங்கல. அப்பத்தா பார்க்குது அப்படின்னு சிரிக்குது. அதுக்கப்புறம் என்னத்த சிரிக்கிறீங்க? இல்லடி, நீ கையும் போச்சு காலும் போச்சுன்னு சொன்னில்ல, ஒருத்திக்கு வாழ்க்கையே போச்சு இருந்துச்சு, எப்படி சிரிச்சிங்க? மேலே இருக்கேன் விடுவானாடி? அந்த பெரியம்மா அந்த கருப்பு அந்த சீலக்காரி விடுவாளா என்ன அப்படிங்கல. அதெல்லாம் பரவாயில்ல மாமா, இப்போ ஐஸ்வர்யாவுக்கு என்ன, அவளுக்கு சுயநினைவே போயிருச்சு அப்படின்னு சொல்ல சிரிக்குது. அப்பத்தா, ஏம்மா இப்படிலாம் சிரிக்காதீங்கம்மா, ஒருத்தவங்க இப்படி இருக்கையில் இப்படிலாம் சிரிக்கிற தப்பு அப்படின்னு ராஜாங்க அம்மாவை கண்டிக்கிறாரு. நீ எப்பவும் நேர்மையாக தான் இருப்ப, ஆனால் ஒரு விஷயத்தில் ஓட்ட விட்டியாடா, அதுக்கு தண்டனை தான் உன் மயன். சரி விடு, என் பேத்தி ரெட்டை புள்ள பெற்றிருக்கா, அதை போய் பார்க்கணும் அப்படிங்கிற சேது. அப்பதா அப்படிங்கல, என்னடா ரெட்டை புள்ள பிறந்திருக்கா எனக்கு? இப்போ உனக்கு பிறந்திருக்கு, காட்டில் விட்டுட்டு தானே வந்த? நான் விட்டுட்டுலாம் வரல அப்பத்தா, என்னன்னு இருந்தாலும் விட்டுட்டு வந்த மகா பாவிடா நீ, உன் மூஞ்சியில் முழிக்க மாட்டேன் போ அப்படின்ட்டு போகிறாங்க. ராஜாங்க பார்க்குறாங்க, ஈஸ்வரி இங்கிட்ட எல்லாரும் அந்த பக்கம் போயிடுறாங்க. ராஜாங்க போய் பார்க்குறாரு ஐஸ்வர்யாவை. ஏம்மா எப்படிம்மா இருக்கு? யார்டா நீ, என்னடா என்னை பார்த்து எப்படி இருக்கு நிற்கிற, ஓடுறா அப்படின்னு சொல்ல, என்ன இவ இப்படி பேசுகிறா? ஆமாம்மாம்மா, அவர் துணியக்காரன்னு ஓடி வராரு. அதுக்கப்புறம் சேது பார்த்துட்டு தமிழ்ச்செல்வி பார்க்க போகிறாருங்க. இங்கே குழந்தை கூவா கூவா அப்படின்னு சத்தம் கேட்குதா. இங்கே ராஜாங்க மெல்ல போகிறாரு. அப்பத்தா பார்க்குது, எங்கடா வந்த, நில்றா வெளில போடா அப்படி சொல்ல, அம்மா ப்ளீஸ்மா அந்த பிள்ளைய நான் பார்க்கணுமா அப்படி சொல்ல, அதெல்லாம் முடியாது அப்படி சொல்லிடுறாங்க. அடுத்து தமிழ்ச்செல்வி பார்க்குது, அம்மாச்சி பாவம் மாமாட்ட குழந்தைய கொடுங்க. எதுக்கடி கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்க முடியாதுடி. அம்மாச்சி ப்ளீஸ் அம்மாச்சி, அவர் என்ன தப்பு பண்ணாரு? அவளை கல்யாணம் பண்ணிக்க பார்த்தால இப்போ எதுவுமே நடக்காதுடி. ஏன் அம்மாச்சி, எனக்கு நடந்த செய்தி தெரியுமா அப்படின்னு சொல்ல, அவள் பைத்தியம், இவனுக்கு கால் போச்சு, இனி கல்யாணம் க்ளோஸ் அப்படி சொல்ல, உன் பாவம் சும்மா விடாதுடி. ஐயோ அம்மாச்சி, ஒருத்தவங்க இப்படி தாழ்ந்து போய் கெட்டு போயிருக்கல, இப்படி பழி பண்ணி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டி போங்க, சேதுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, எதுக்கடி பார்க்கணும், அவரை பார்க்கணும், உன்னையெல்லாம் கூட்டு போக முடியாதுடி, என்னை ப்ளீஸ் என்னை இதில் வண்டியில் தள்ளிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அந்த இதில் வச்சு தள்ளிட்டே போகிறாங்க. சேதுக்கிட்ட போய் பார்க்குறாங்களா, இது பிரியமானவளை அந்த டச்சிங் இல்லைங்க. இப்படி கிட்டக்க போயிட்டு பார்க்குறாங்க. சேது கையை எடுத்து நான் அப்படியே ஒரு மாதிரியாக என்னை மன்னிச்சிரு தமிழ் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் பார்க்குறாங்க, என்னை அம்போன்னு விட்டுட்டு போகலை, இருந்தாலும் அடுத்தவங்க இதில் ஏற்றிட்டு போக தானே மனசு வந்துச்சு அப்படின்னு நான் திட்ட மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு எனக்கும் எந்த இதுவும் இல்லை. அப்படி இருக்கல எப்படி நீங்கள் ஆசையாக தூக்கிட்டு போக முடியும்? நான் எப்போவுமே பகுத்தறிவாக பார்ப்பேன். அதனால தான் இப்போ வந்து உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்ன அப்படியே அம்போன்னு விடாமல் ஒருத்தவங்களை கூப்பிட்டு காரில் ஏற்றிட்டு தானே போனீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்படியே சேது பார்க்குறாரு. இப்போ வந்து அந்த மனிதாபிமானம் உள்ள மனுஷனுக்காக தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறேன், அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. சேது அப்படியே ஆடி போகிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அதுக்கப்புறம் இவங்க டிஸ்சார்ஜ் ஆகி போயிடுறாங்க. இவங்களுக்கு மட்டும் கால் கை போனதுனால கொஞ்ச நாளைக்கு இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. ஆஸ்பத்திரியில் வச்சுருக்காங்க. இங்கே தமிழ்ச்செல்வி படிப்புக்கு போக அவங்க வேலையை டான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ராஜாங்க மட்டும் பிள்ளைய பார்க்குறக்காண்டி போக பார்க்குறாங்க. ஆனால் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவரால் தாங்க முடியலைங்க. என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு போயிட்டு பிள்ளைய தூக்கிடுறாரு. பிள்ளைய தூக்கிட்டு வந்தோன்னே எல்லாரும் அலறி அடித்து ஓடி வராங்க. நம்ம தமிழ்ச்செல்வி ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு வருது, இவர் ஒரு பிள்ளைய தூக்கிட்டு வர. அப்படியோ பிள்ளைய தூக்கிட்டு போகிறீங்களா மாமா அப்படின்னு ஓடி வர்றாங்க. என்ன மாமா இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, என்னால் தாங்க முடியலம்மா, புள்ள வேணுமா அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனால் சேதுவை மட்டும் ஏற்றுக்கவே மனசு வர மாட்டேங்குதுங்க. அள்ளி அடித்து தமிழ்ச்செல்வி தூக்கிட்டு போயிருந்தாங்க கூட ஒரு மனசு மாதிரி ஏற்றிருந்துருப்பாங்க நம்ம தமிழ்ச்செல்வி. என்ன நடக்கலான்னு கமெண்ட்ஸில் கருத்து தெரிஞ்சிருங்க. இப்படி போக வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.